ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆர்டிஜி. அண்ட் மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஏன்னா இதான் நம்மளோட செகண்ட் வீடியோ. அண்ட் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீம்மேட்ஸை பார்த்துக்கலாம். இவர் தான் மிஸ்டர் கிங் ஆஃப் சிஎஸ். இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு பியூர் ஒன் டேப் பிளேயர். இவர் பல அலப்பறை பண்ணுவார். அதெல்லாம் நீங்கள் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்றைக்கி நம்ம இவரோடலாம் மேட்ச் ஆட போகிறதில்ல. அடுத்ததாக ஒரு பிளேயர் இருக்கார். அவரோடையும் நம்ம மேட்ச் ஆடுவோமா என்னன்னு தெரியாது. இவர் பேர் நோஃப். அந்த பிளேயர் வேறு யாரும் இல்லை, அது நான் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அழுத்திபுடி பாட்டுன்னு ஒருத்தர் இருக்கார். நம்பர் 1 கைஸ் அழுத்திபுடியில் உண்மையாக சொல்லலாம். ஆக்சுவலி நான் ஒரு பாட் நம்பர் 1. நான் இன்னொருத்தர் பாட்டுன்னு சொல்லி தப்புன்னு எனக்கே புரியுது. இவர் தான் கைஸ் அந்த அழுத்திபுடி பாட். இவர் கூட தான் நம்ம இன்றைக்கி ஆட போகிறோம். அழுத்திபுடி பாட். அண்ட் பிஆர் தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். சிஎஸ் பிடிக்காதான் ஏன்னு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. சொன்னால் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டேய் என்னடா சொல்ல மாட்டேங்கிற. அப்புறம் இந்த பாட்டை மேட்ச் ஆரம்பிக்க சொன்னால் 1/2 மணி நேரம் ஆகும். அண்ட் இது ஒரு கடுப்பு கைஸ். மேட்ச் ஆரம்பிடா டக்குன்னு சரி அவன் வாட்டில் போய் ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டு வரேன். நான் என்னத்தையும் கேட்குறான்னு நானும் பார்க்குறேன். நம்மளும் அது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிட்டுருப்போம். அழுத்திபுடி பாட் பேர் ஆதிரா 7XO. பேர் கேவலமாக இருக்குங்கிறவங்களாம் லைக் பண்ணுங்கள். அண்ட் அண்மையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் மை சேனல். மேட்ச் ஆரம்பிச்சிச்சுரா. லாபிக்குள்ளே வந்து எல்லாரும் ஷூட்டிங் கிடக்க போகிறேன். கடை கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. கடுப்பு தான் எனக்கு பிடிக்காதோ தமிழ் வார்த்தை. கடுப்பு தான் எனக்கு பிடிக்காத தமிழ் வார்த்தை. என்னை எல்லாரும் கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. நான் பாட்டுன்னு ஒரு ஓரமாக போய் சுட்டுட்ருக்கேன். டேய் கொரோனா வேண்டாம் அவன் போடுறவன். அடுத்த மேட்ச்லேயே நான் ரைடுன்னு எடுத்துகிட்டு வரேன்னு பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு ஓரின் சும்மா மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். அதான் ஆரம்பிச்சாச்சுல. அடுத்தது மேட்ச் ரைடன் இஸ் பேக். நீங்கள் ஓரின் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் முகில் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, கைரோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம ஹங்கரில் தாங்க இறங்க போகிறோம். இறங்கிக்கிட்டு இருக்கேன் பொறுமையாக. எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஐயோ சுற்றி எனிமையாக இருக்கானுங்க, பார்த்துக்கலாம். மிஸ்டர் அழுத்திபுடி பாட் ஆதிரா 7XO எனிமி இறங்குறானுங்க. அவர் கதறுவார். ஐயோ அதில் அவர் கதறிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு அவர் பேசுறதுலாம் உங்களுக்கு கேட்காது கைஸ். மணித்து கைஸ். சரி எனக்கு இன்னொரு பிளேயர் இருக்குது, லூட்டு பொறுக்கி. நானும் லூட் பொறுக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு எனிமி. அத்தனை பேர் இறங்குனீங்களேடா, எங்கடா இருக்கீங்க? யூவி லைட்டை போட்டுரும். அப்படியே பக்கத்தில் தான் எனிமி இருக்கான், பார்த்துட்டேன். எங்கேருந்து ஒரு குரல் வருது மாதிராக்கிட்டேருந்து. பக்கத்தில் தான் இருக்கானா? டேய் இருங்க வந்து சம்பவம் செய்கிறேன். எஸ்கே செத்து போமா வேணாம். மெடிக்கேட் கடுப்பேத்துறானுங்களே. இன்னொரு ஆட்டி எனிமி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். யூவி லைட்டை போட்டு விட்றா. மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ் எனிமி எங்கே இருக்கான்னு. சுற்றி 3 பேர் கைஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரில. நான் அழுத்திபுடி பாட்டு வேறு கத்திட்டு இருக்காரு. ஐயா வந்து காப்பாத்துற. ஐயோ பின்னாடிலேருந்து வேறு அடிக்க போகிறானே. அடிக்கிறான், சொன்ன மாதிரி அடிக்கிறான். ஐயோ செம டவுனு. ஓரிடம் மட்டும்லா இங்கே ஒரு லோரை போடு. மெடிக்கிட் சுத்து. அழுத்திபுடி பாட் நாக்டு. மிஸ்டர் ஆதிரா 7XO நாக்டு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ உன்னை ரிவ்யூ பண்ணாலும் வந்தேனேடா, கடைசியில் இப்படி போயிட்டு வெளில இறங்கினாலேயே ஆபத்து தான் போல். நம்ம இங்கே கொஞ்ச நேரம் கவர் எடுத்துகிட்ருக்கோம். ராயல் பாயிண்ட் வேறு எவ்வளோ முடிச்சு விட்டான். நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க கைஸ். சுற்றி எனிமி கைஸ். அடுத்து வெளில போனாலே. ஆஹா
சரி நம்ம பாட்டுன்னு தப்பிச்சு ஓட்டுரும். என்ன கை சொல்கிறீங்க? நான் பாட்டுன்னு தப்பிச்சு ஓட்டுருக்கேன். யாரு கண்ணிலையும் சிக்கல. இந்த ஸ்குவாடாக இறங்கியிருக்கானுங்க. அதான் ஒரு பெரிய மேட்ரு. வந்து ரூட் எடுத்துப்போம். ஒரு ரூட்டும் நல்லா இல்லை. டக்குன்னு போடா. பாலகுமார் டக்குன்னு போ. கடுப்பா இருக்கு கேஷ். பாலகுமார் டக்குன்னு போ. மாத்திரை வேற பின்னாடிலேருந்து கத்திட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது எனக்கும் புரியல. 2 பேர் நாக்கு. போயிட்டு ரிவல் பயன் பிடிக்கணுமா? பிடிக்கலாமா இல்லை வேணாமா? போயிட்டு ரிவல் பயன் பிடிக்கலாமா வேணாமா? இது கொஞ்சம் லாங் வீடியோ தான் கேஸ் இருக்கும். 1.5 மணி நேரம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. தெரில கைஸ். நல்லா லூட் பொறுக்குவேன் கைஸ். என்கிட்ட வந்தீங்கன்னா எப்படி ஒரு வாரத்தில் எப்படி லூட் பொறுக்கிறது எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுப்பேன். கைஸ் கடுப்பேற்றிட்டு இருக்காங்க கைஸ். போவோம் இந்த வீட்டுக்குள்ள. போங்கடா டே போங்கடா. ஒரு நல்ல லூட்டும் இல்லை. பேராஃபில் எடுத்துப்போம். இப்போ பேராஃபிலுக்கு பவர் ஏற்றிட்டாங்க கைஸ். ஸோ மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் பாட்டுன்னு லெவல் 1 பேக் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ கடுப்புடா. சரி கிளாக் டவர் சைடு போய் ரிவைவ் பண்ணி விட்ருவோம். அவனுங்க வேறு கத்திட்டு இருக்கானு. ஹெல்ப் மீ ரிவைவ் பண்ணுற பாட்டு அப்படின்னு அந்த சைட்லேருந்து ஒரு குரல் மாதுளாவது கேட்குது. அது உங்களுக்கு கேட்காது. இப்போது எமோட்டை போகணுமா? நான் பாட்டு போயிட்டுருக்கேன். சுற்றி எதுவுமே இல்லை. ஏர் ட்ராப் பிடிச்சிட்டு போகலாமா ஏர் ட்ராப் பிடிக்காமல் போகலாமா? என்னடா அதிசயமாக கிளாக் டவரில் இனிமே காணும். ஒருத்தனை கூட காணும்டா கிளாக் டவரில். சொல்லி வாயமுத்துக்குள்ளே ஃபயர் பட்டன் சவுண்டு. இதுக்கு நான் அமைதியாகவே இருந்துருக்கலாமோ? கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது. சுற்றி எனிமையாக இருக்கானுங்க கைஸ். ஒரு குளாவில் போட்டு அவங்கள ரிவைவ் பண்ணி தொலைகிறேன். 3 குளால் இருந்தாச்சும் பாதுகாப்பாக இருப்பேன். மிஸ்டர் பாகுபலி இந்த இடத்துல அப்படியே படுத்துப்போம். ஐயோ சுற்றி எனிமையாக இருக்கானுங்களே. அதுக்குள்ளே ரிவைவ் ஆகிடுவானுங்களா? எனிமையாகணும் வந்துடக்கூடாது. அவனோ வந்துட்டான்டா. ஐயா அரே இப்பெல்லாம் கொடுமை நடக்கக்கூடாது. ஹிந்திகார் பாய் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எஸ்கேஎஸ் வச்சுட்டு அவன் பாட்டுன்னு சுற்றிட்டு இருக்காங்க கைஸ். யார் சாமி இவன் கடைசி வரைக்கும் ரிவைவ் பண்ண மாட்டான். ராயல் பேங்க் க்ளோஸில் இருக்குது. பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது. போனாலும் போவான். சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன் கைஸ் ஒரு ரிவைவ் பண்ணாமலே போயிடுவான். அது நல்லா தெரியும். இந்த மேட்ச் கண்டிப்பாக நாங்கள் போய் அடிக்க மாட்டோம். ஏன்டா அப்படி நெகட்டிவாக போடுறீங்க? ப்ளஸ் மறக்காமல் இன்னொரு ஐடியாக சொல்கிறேன். பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டு ரிவ்யூ பாட்டு அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் பாட்டும் 7 கிடைக்கிறேங்கடா. டே போடா டக்குன்னு போடா. MP40 கைஸ். கோப்ரா ஸ்கின்னு பார்த்தாலே வெறுப்பேறுது கைஸ். நம்மக்கிட்ட ஒரு ஈவோ ஸ்கின் கூட இல்லையே. பல பெரிய யூடியூபர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை ஈவோ ஸ்கின் வச்சுருப்பாங்கன்னு. நீங்களும் நினச்சிருப்பீங்க நம்மக்கிட்ட இப்படி ஒரு ஈவோ ஸ்கின் கூட இல்லையேன்னு. நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன். டக்குன்னு போகிறோம். இவன் கடைசி வரைக்கும் ரிவைவ் பண்ண பாடல கைஸ். இவன் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை ரிவைவ் பண்ணிட்டு வரணும்னு வெயிட் பண்ணுறானா என்னன்னு ஒன்றும் புரியலை. இவன் பாட்டு எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான். போயிட்டு ஒன்று ரிவ்யூ பண்ணி தொலைஞ்சாச்சு நிம்மதியாக இருப்போம். அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சோலோ டேர் போட்டு சுற்றிட்டு இருக்கான். மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் லைட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோலோ டேர் போட்டு சுற்றிட்டு இருக்கான் ஒருத்தன்.
ஒன்று சோலோ டேராச்சும் போடலாம் கைஸ். 800 ரூபா வச்சுருக்கான். இப்போ ரிவைவ் பண்ணலாம்ல. ஒரு சூப்பர் கார்ட் வாங்கி ரிவைவ் பண்ணு. ஏன்டா போய் கொள்ற கைஸ்? கடுப்பெத்துறான் கைஸ். ஒரு ரிவைவ் பண்ணி பிடிச்ச பாடல காசியில் கைஸ். கடுப்பேத்துறான் கைஸ். நான் இப்பயே அழுவ போகிறேன். போடா போ, நல்லா தின்னு. மாதா வேற பேசிகிட்டு இருக்காரு. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருவினை ஆக்கும். எங்கே நம்ம போகிறோம்? பூயா அடிக்க. பாட்டு கிடக்குது. பாட்டு குட்டி. ஹரே 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 ரிவ்யூ கருத்தினா. நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது கைஸ். ஏதோ தெரிஞ்ச வார்த்தையை வச்சு உளறிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வார்த்தை கூட மீனிங் கூட தெரியாது. கடுப்பேத்துறானுங்க கைஸ். ஓடுறா ஓடு, நிற்காம ஓடு. ஆனால் ரிவ்யூ மட்டும் பண்ணி தொலைஞ்சிடாத. இவனோ லூட்டு பொறுக்கிறான், ஓடுறான், லூட்டு பொறுக்கிறான். இதே தான் கைஸ் பண்ணுறான் கைஸ். ஆனால் கடைசி வரையும் ரிவைவே பண்ண மாட்டான் அப்படிங்கிறவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ உங்களை ரிவைவ் பண்ணிவிடுவாங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவனாச்சும் ரிவ்யூ பண்ணி தொலைவான்னு. ஆனால் கடைசி வரைக்கும் ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறான். டேய் எனிமிடா, எஸ்கே வச்சு போடுறா. எஸ்கேஸ் போடு. நாக்கு தையிட டேமேஜ் குடுறா. ஐயோ குளோவில் போட்டான். டேய் குளோவில் பக்கத்தில் லேண்டாட்டிக்கிறான். அசால்ட்டாக சொல்லலான்டா. உட்காந்து நாக்கு வைடா. டேய் அடுத்த அடி பயங்கரமாக இருக்கணும், புரிந்ததா? டேய் என்ன அந்த குளோவில் ஓட்டையை ட்ரை பண்ணிட்டு இருக்காதடா. கடுப்பு. 95 நாக்கு. டே அடிக்கிறான்டா. ஓடிவா. ஃபார்டு வச்சுருக்கான் பையன். ஃபார்டும் ஒரு நல்ல கேரக்டர் தான். யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டே கடுப்புடா. டே கடைசி வரைக்கும் ரிவ்யூவே பண்ணல. அப்போ நான் சொன்ன மாதிரி எல்லோரும் இந்த வீடியோக்கு லைக் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மறக்காமல் MP40 ஃபேன்ஸ்லாம் ரெட் ஆர்ட்டை தெரிவிக்க விட்டுருங்க கமெண்ட்டில். டபுள் பேரல் ஃபேன்ஸ்லாம் பிளாக் ஆர்ட்டை தெரிவிக்க விட்டுருங்க கமெண்ட்டில். இந்நேரம் நெட்டு பார்த்து என்ன கட்டுப்படுத்துது கைஸ். நானும் கடுப்பில் இருக்கேன். எப்போ நானும் கடுப்பில் இருக்கேன். எவ்வளோ கடுப்பு ஏறுது தெரியுமா? ஒரு மேட்சாச்சும் பிஆர் அடிச்சிட மாட்டோமா? சரி, இன்னும் ஒரு பிஆர் போடலாமா இல்லை வேணாமா? மம்மி நானா கடுப்பில் இருக்கேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. சரி, இன்னொரு பிஆர் போடுவோம். என்ன பண்ணுறதுனே தெரில. நான் பாட் நீங்கள் அமைதியாக இருக்கேன். மாதரா மேட்ச் ஆரம்பிச்சிட்டியா? ஒன்று மேட்ச் லோட் ஆகிட்டுருக்கு. இவன் கடுப்பில் என்னால் முடியல. இந்த மேட்ச் போய் அடிக்கிறோம் கைஸ். அடிக்கிறோம் அடிச்சே ஆவறோம். நான் பாட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். MP40 நான் அருமை தெரிஞ்சவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாபியில் நான் பாட்டுன்னு சுற்றிட்டு இருக்கேன் சார். இன்னும் 9. ஐயோ, நான் எங்கே சொல்கிறேன்னு பார்த்துக்கிங்களா கைஸ்? அடுத்து ஹங்காரில் இறங்க போகிறோம் கைஸ். கடுப்பு கைஸ். ஹங்கார் गाइस इधर करते ना क्लबिफाइंग करते ना
கட்டாலே நான் பாட்டுன்னு வந்துட்டுருக்கேன். இங்கே சுற்றி யாருமே இல்லை. போன மேட்ச் மாதிரிலாம் இல்லை கைஸ். ஹங்காரில் ஒருத்தனும் இறங்கலை. அடுத்து இப்படி பாட் வேறு எங்கேயோ இறங்கிடுச்சு. கடுப்பாக இருக்குது. அழுத்திபுடி பாட் எங்கே போன அழுத்திபுடி பாட். வயசானுக்கு பதிலாக மாற்றிக்கலாமா? ஸ்னைப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஒன்றுலாம் எங்கேயாச்சும் மேலே ஏறிட்டு இந்த ஸ்னைப்பர் வச்சு பட்டக்குன்னு போகிறேன். சொல்ல முடியாது, டக்குன்னு வேறு ஏதாச்சும் கன்று பார்த்தோன்னா எடுத்துடலாம். இதுக்கு பதிலாக அக்கு அந்த மாதிரி. நானும் கடுப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஐயா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு லூட்டு பொறுக்கி எல்லாரும் என்னடா 2 பேர் அதுவும் இல்லை நாக்கு கைஸ். கடுப்பேற்றுறாங்க கைஸ். நான் வேற ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன் கைஸ். ஒரு லேட்மினே போட்டு தொலைங்கடா. அதில் கீ வந்துடுச்சு கைஸ். போயிட்டு ரிவ்யூ பண்ணிடலாம் கைஸ். ரிவைவல் பண்ணி பிடிக்கலாம் கைஸ். பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை. நான் பாட்டுன்னு போய் ரிவைவல் பண்ணிட்டு உட்கார போகிறேன். கடுப்படா. நான் பாட்டுன்னு ரிவைவல் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னாச்சும் வந்துடாதீங்க. மதுரா நீ நானும் மட்டும் தான் இருக்கோம். பார்த்து இருந்துக்கோ. அதான் ரிவைவ் ஆகிட்டானுங்க கைஸ். மதுரா நீயும் நாக் ஆகிட்டேன்னா சொல்லு. மதுரா சொல்கிறாரு வாய வைக்காதரா. மதுரா பேசுறது உங்களுக்கு கேட்காது கைஸ். அடுத்தது மேட்ச் நம்ம கிங் ஆஃப் ஷேஸ் கூடயும் அப்புறம் அவங்க அண்ணன் கூடயும் ஆட போகிறோம். அது இன்னைக்கு ஈவினிங் அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை நைட்டு கூட ஆனாலும் ஆகும். நான் பாட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன். மெடிக்கிட்டு அது இது எல்லா லூட்டையும் பொறுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் எண்ணி எவனுமே இல்லை. ஆசில் நோக்கி ஓட்டிருக்கேன். இன்னும் 45 செகண்ட் தான் கைஸ் இருக்கு. லூட் அடிப்போம் உட்காந்து. ஓகே. நான் பாட்டில் ரிப்பேருக்கு தள்ளி வச்சுருக்கேன். எதுக்கு தான் வச்சுருக்கேன்னு தெரில. சரி சுற்றி இங்கே ஏதாச்சும் கொஞ்சம் லூட் இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல போயிட்டு அந்த கோல்டன் பஃப் பிடிக்கணும் கைஸ். டக்குன்னு போ. அடுத்து நிறைய வெள்ளி பாட்டு பாடுற நேரமாடா இது. மதுரா நாக்கு கைஸ் சொன்ன மாதிரி சொல்லிட்டான். ஹெல்ப் மீ கத்தின்னு இருக்காங்க கைஸ். கடுப்புடா. என்கிட்ட அவனுக்கு பாஸ் ஆயிடுச்சு. அசல் ஓப்பன் பண்ணிட்டு அவனை போய் ரிவைவ் பண்ணிட வேண்டியதான். குரோசா அது இது எல்லாமே எங்கே தாங்க சேர்க்கு. மெடிக்கிட் தான் வச்சுருக்கேன். சே சைடில் மெடிக்கிட் இருக்கு. பரவாயில்ல வேணாம். யாருக்காச்சும் போனால் போகுது. ஆகா நானும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். மாதுரா வந்து அழைத்துப்பா அந்த 2 மெடிக்கிட்ட. மாதுரா இரு போய் ரிவைவ் பண்ணுறேன். மாதுரா நில்லு வந்து ரிவைவ் பண்ணுறேன். யார் அவனை ரிவைவ் பண்ணது? ஓ தட் அவெஞ்சர் காய். எஸ் அவெஞ்சர்ஸ் பிடிக்கும், மார்வல் பிடிக்கும். இவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஒரு லைக்கை தட்டுருங்க. நாக்குடா டே கடுப்புடா. ப்ரோ வந்துரு டக்குன்னு பக்கத்தில். சாண்டினோ போட்டு வந்துட்டார் தலைவர். ரிவ்யூ பண்ண போகிறோம். நீ நேடு பண்ண போகிறோம் உள்ள.
ஒரு க்ளோவில் போட்டுருமா இல்லை மெடிக்கிட் போட்டு போடும் சொன்னால் மாதிரி நேட்டு கைஸ் ஓரியனை போட்டு நீ எனக்கு பிரச்சனை இல்லை ஓரியன் இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை கைஸ் இன்னும் ஒரு க்ளோவில் போடு ஆகா சுற்றி எளிமையாக இருக்கானுங்களே மதுரா யாரு கைஸ் இந்த கைஸ் மாதுரா நாக்கு கைஸ் மாதுரா நாக்கு கைஸ் கைஸ் அவஞ்சரும் நாக்கு கைஸ் 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 என்னது கைஸ் இது ஐயோ போச்சு சுவானபுத்தா போச்சா மண்ட்டு நீ மட்டும் தான்டா இருக்க கைஸ் மண்ட்டு ரிவைவ் பண்ணுறானுங்களா மண்ட்டு ரிவைவ் பண்ணுறாங்களா லைக் பண்ணுங்க ரிவைவ் பண்ண மாட்டாங்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க கைஸ் ஆனால் பின்னாடி எனிமிடா குவால போடுறா அடிக்கிறானுங்களா சூப்பர்ரா அப்படியே மெடிக்கிட்டு ஏய் யார் சாமி எங்கே இருந்து வந்திருக்கான் கடுப்பேற்றிட்டு இருக்கானுங்க மெசேஜெலாம் போட்டு ஆனால் ஒரு யூடியூபரோட கஷ்டம் எனக்கு இன்றைக்கி தான் கைஸ் புரியுது எடிட் பண்ணுறதுக்குள்ளே இந்த வீடியோ நாக்கு தள்ளுது லாவிய போகும் மக்களே போடு தைக்கிடே அடுத்து சிஎஸ் ரேங்க் போட போகிறேன் நான் சொன்ன மாதிரி அழுத்திப்பிடி பாட் சிஎஸ் ரேங்க்கு வராது ஸோ நம்ம மட்டும் தனியாக போக வேண்டியதான் நானாக ஒரு கடுப்பில் இருக்கேன் கைஸ் கடுப்பாக இருக்குது கடுப்பாக இருக்குது கைஸ் மேட்ச் ஆரம்பிப்போம் அது நாய்க்கு நான் அடுத்தது கிங் ஆஃப் இயர்ஸ் என்னும் ஒன் டாப் பிளேயருக்கு நான் இன்விடேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பட் வந்து தொலைய மாட்டேங்குது அந்த நாய் என்ன பண்ணுறதுன்னு தெரில கிங் ஆஃப் இயர்ஸ் டக்குனு வாடா அப்பா சத்தியமாக கடுப்பெத்துறானுங்க கைஸ் அந்த நாய் வரல நம்ம மட்டும் மேட்ச் போடுவோம் முதல் மேட்ச் ஆஃப் சிஎஸ் அதுவும் இந்த சேனலில் நேற்று பார்த்தீங்கன்னா உட்காந்து பிஆர் போட்டிருப்போம் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்களாம் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க கடுப்பேற்றுறாங்க கைஸ் தான் நம்ம டீமு இறங்க போகிறோம் உள்ளே இறங்கிட்டோம் 99+ஆ ஐயோ கைஸ் 99+ கைஸ் கடுப்பில் இருக்கேன் கைஸ் 99+ கைஸ் யூஎஸ்பி கைஸ் வரும் கையில் வெறும் யூஎஸ்பி கைஸ் ஓடுறா மாப்பிள்ள ஓடு நீ சபா கடுப்பேற்றுறானு கைஸ் பக்கத்தில் எனிமி போன உடனே அடி சைடில் படுறா எனிமி என் பாட்டு குட்டி அமைதியாக இருந்துரு நூப் இல்லை தான் நூப் கைஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா நூப் சோனியா போட்டு கடுப்பேற்றுறானுங்க கைஸ் இந்த இடத்துல சோனியா இல்லைன்னு வைங்களேன் நான் பாட்னி ஒன்று எப்பயோ நான் கடிச்சிருவேன் அதுக்கப்புறம் ஒரு ஓரியனை போட்டு நிம்மதியாக ஆடணுமா அப்படின்ட்டு இருந்திருப்பேன் சோனியா வச்சுட்டு கடுப்பேற்றுறான் கைஸ் ஒரு சின்ன பையன் பார்க்கத்தான் பொடியன் blah 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 கடுப்பேற்றுறானுங்க கைஸ் நான் பாட்டுன்னு போயிட்டுருக்கேன் ஒரு வாரமாக எப்படியும் அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம் இந்த மேட்ச் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவன் ஸ்குவாடாக ரெஸ்ட் பண்ணுவானுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு மேட்ச் தோற்றுறானுங்களா அந்த பயம் இருக்கும் இல்லை மேட்ச் தோற்றுறோண்டா அப்படின்னு ஸோ ஸ்குவாடாக ரெஸ்ட் பண்ணாலும் ரெஸ்ட் பண்ணாலும் சொல்ல முடியாது கையில் MP5 எடு பொறுமையாக ஆடு சொன்ன மாதிரி ஸ்குவாடாக தான் ரெஸ்ட் பண்ணுறானுங்க கைஸ் பார்த்து அழுத்துறது ஸ்குவாடாகவே ரெஸ்ட் பண்ணுறானுங்க
புற ஓரியன ஒரு சின்ன பையன் பார்க்க தான் புடியல் கடுப்புடா. இந்த சாண்டினோ மண்டைய போன மேட்ச் நான் தான் போட்டேன். இந்த மேட்ச் தப்பிச்சு. டே எனிமிடா பின்னாடி பாடுறா. நம்பர் 2 மட்டும் தான் உயிரோடு உள்ளார். அவரும் இப்போ சாக போகிறாரு. சொன்ன மாதிரி நான் கை எலிமினேட் ஆகிட்டாரு. ஸோ கட்டுப்பெத்துறானுங்க காய்ஸ், கட்டுப்பெத்துறானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில, கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பா M590 எடுக்கலாமா? வேணாம், தாம்சன் எடுத்தோம். ஷார்ட் இருந்து ஒரு சின்ன பையன் பார்க்கத்தான் பொடியன் அவனால் செய்யும் வேலை எல்லாமே குறும்புத்தனம். ஷின்சான் ஃபேன்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் எல்லோ ஹார்ட்டை தெறிக்க விட்டுங்க. நானும் இங்கே கடுப்பில் இருக்கேன் கைஸ். ஸோ போய் எல்லோரும் நாக் ஆக போகிறானுங்க பாருங்களேன். நான் சொல்கிறேன், எல்லாருமே நாக் ஆகுதுங்க பாருங்க கைஸ். ஆக முதல் நாக்கு, ரெண்டாவது நாக்கு, மூணாவது நாக்கு சொன்னால் பார்த்தீங்கன்னா சோன் வருது. நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிடணும். ஸோ இனிமே எங்கே இருக்கான்னு வேறு தெரில. வா திடீர்னு வரானுங்களோ பாப்போம். சொன்ன மாதிரி ஒரு எனிமி வரான். அவன் அந்த சைடு போகிறான், இவன் இந்த சைடு வரான். ஒரே என்ன போட்டு தக்கிட மக்களே. ஹெட்டில் வச்சிட்டேன் கைஸ். வெறும் எவ்வளோ ஹெச்பி இருக்கா அவனுக்கு? 35 ஹெச்பி தான் கைஸ். கடுப்பூடா கைஸ். இப்போ நம்ம கண்டிப்பாக போய் அடிப்போம். ஏன்னா எடுத்துருக்குறது அந்த மாதிரி ஒரு கன், டபுள் வெக்டார். அழுத்திபடி நீங்களும் ஒரு நாள் டபுள் வெக்டார் எடுத்து ஆடி பாருங்க, கண்டிப்பாக மாஸ் காட்டும். நான் பாட்டுன்னு ஓட்டிருக்கேன். ஆனால் இந்த மேட்ச்சில் அது யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியாது, ஏன்னா அவங்க ஸ்குவாட் அரெஸ்ட் பண்ணுறானுங்க. பட் நான் டபுள் வெக்டார் யூஸ் பண்ணி ஒரு நாள் ஏஸ் அடிச்சிருக்கேன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஏஸ் தானோட அடிச்சு அது பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. சுற்றி எளிமையே இல்லை. டேய் வாங்கடா எவனாச்சு, டேய் வாங்கடா படபா. டே மூணு வேறு கடுப்பேற்றிட்டு இருக்கு. போ அவனுங்க கூட உட்காந்து போ. கும்பலில் குவிந்தா போடுவோமா? உட்காராசா மெடிக்கி சுற்றி. இவன் போய் அடிச்சுட்டு வரான், இவன் இங்கே வந்து உட்காரான். இவன் போய் அடிச்சுட்டு வரான், இவன் இங்கே உட்காரான். இப்போ இது ரொம்ப டர்ன். அதையும் சுற்றி போய் ரெஸ்ட் பண்ணுவோமா கைஸ்? ஆகா போன பார்த்தா போச்சா? அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போவோம். காய்ஸ் கடுப்பேத்துறான் காய்ஸ். இந்த வாட்டி போய் அடிக்கணும் காய்ஸ். மறுபடியும் டபுள் வெக்டார் தான். ஜஸ்ட் உல்ஃபர் கேரக்டர் வச்சுக்கோங்க கைஸ், அது ஒரு நல்ல கேரக்டர் தான். பிகாஸ் ஹெட்ஷாட் அடிக்கும்போது டேமேஜ் அதிகமாக இருக்கும். நான் ஆக்சுவலி உல்ஃபர் கேரக்டர் வச்சிடல, இது இருந்தால் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஆக்சுவலி உல்ஃபர் கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த அளவுக்கு நாக்கு எஃப்எஸ் சவுண்ட் அவங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வச்சுட்டு ஆரம்பம் போல. நெக்ஸ்ட் மேட்ச் நான் பார்த்துக்கிறேன். இந்த ப்ராப்ளம் சரி பண்ணுறேன். அண்ட் மாதிரா சவுண்ட் ஆஃப் பேசுகிறதும் கேட்கும். டே ஆர்டெல் மண்டையா டே கடுப்புடா மறுபடியும் லாகின் பண்ணு டே கடுப்பு எத்தனாங்கடா டே. இந்த மேட்ச்சில் தோற்றதுக்கு முழு காரணம் ஆர்டெல் மண்டையானுங்க கைஸ்.
இந்த மேட்ச் தோற்றதுக்கு முழு காரணம் ஆட்டில் பண்ணேன் கைஸ். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, இல்லைனா மட்டும் ஃபியூச்சர் பாருங்க. ஆமாங்க கைஸ். ஐயோ செம கடுப்பேற்றுறானுங்களே. ஆஹா, அடுத்த மேட்ச்லேருந்து நான் அந்த மாதா சோனக்ஸோட வாய்ஸ் கேட்குற மாதிரி பண்ணுறேன். ப்ராப்ளம் தெரியும். ஸோ கடுப்பேற்றுறானுங்களே. ஹீரோ 9 ஸ்டார் 8 ஸ்டார் இருக்கு. மனம் வருத்தமாக இருக்குது. அப்படின்னா கிராண்ட் மாஸ்டரில் மைனஸ் ஆனால் எப்படி கேட்குறது எனக்கு புரியுது. ஆனர்ஸ் ஸ்கோர் பண்ணி இல்லை ஆனர்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி நேரமாக இருக்குங்க. சோப்பா இந்த வருஷம் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள. Free Fire India is set in a virtual world. It is not based on the real world. It's showtime. பார்க்க போறீங்க. ஆர்டிஜி உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன். ஒரு வந்துருச்சுனா போதும் நான் சொல்றேன். இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள். சப்போஸ் நான் ஜெயிச்சு காட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெயிக்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெயிக்க மட்டும் நினைக்கிறவங்க இந்த மேட்ச் நான் ஜெயிச்சு காட்டுறேன். ரஷ் பண்ணுறோம் அவன் இன்னும் ரிவைவ் பண்ணுவா மாசு போடு ஒரு கிலோ தான் அடிக்க போகிறேன். டீமேட்ஸ் நல்லா ஆடுறானுங்க. நான் எதுவுமே பண்ண பாருல ரிவைவ் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் டீமேட்ஸ் நல்லா ஆடுறாங்க, அவனை நம்பி விடுறேன். ஏபி அடிப்போமா அடிப்போமா Double takedown. Thanks.
போட்டிருக்காரு. கைஸ் அவன் டிஸ்டர்ப் ட்ரிபிள் டெக் ஒரு கைஸ் மாஸ்க் காட்டுறான். பார்த்தேன் கைஸ். செம்ம கடுப்பு. Resources here. ஷார்ட் ரேஞ்சு இனிமேலாம் அல்லாட விட்றோம். Resources here. மறக்காம இந்த மாதிரி நான் போய் அடிச்சுட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகும். Need equipment. வானவில் மாதிரில இருக்கு பார்க்க. போலாமா போலாமா? First doom. இந்த மாதிரி கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. Help me. Double takedown. Double takedown. சொல்ல வார்த்தைகளே இல்லை. எக்ஸு எடுத்துட்டாங்க. இல்லையே இருந்தால் மட்டும் இன்னைக்கு பெண்ணிங்க சொல்ல blah 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 blah. இந்த இடத்துல நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். லாங் ரைடில் ட்ரை பண்ண போகிறோன்னு. Thanks. Double takedown. Double takedown. Guys, buya guys. வெற்றி வெற்றி. சரி இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். இதுவே இவ்வளோ லாங்காக போகுது. நாளைக்கு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் ஹீரோ 8 ஸ்டார்லேருந்து 9 ஸ்டார் அந்த ஒரு If they think I'm a monster. வருவேன்னா இல்லை இன்றைக்கே நான் ஈவினிங் வந்து சிஎஸில் ஒரு ஃபுல்லாகவே பண்ணலாம். டைப்பிங் பாட்டை விட்டுல. அண்ட் பாய் கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். ஸ்டே டியூன்ட், ஸ்டே ஹெல்த்தி கைஸ். அண்ட் மறக்காமல் சம்மர் ஹாலிடேஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நான் சம்மர் ஹாலிடேஸில் தான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நல்ல சேனலாக அமையணும் என்ற நம்பிக்கை உள்ளது. ஸோ கடுப்பாகவும் இருக்குது. இவங்கெல்லாம் என் டீம்மேட்ஸ் நல்லா பார்த்துங்க. அடுத்தது சிஎஸ் ரேங்க் புஷ் இவன் கூட தான். இவனுக்கு சிஎஸ் ரொம்ப பிடிக்கும். கிங் ஆஃப் சிஎஸ் பேரே பார்த்தீங்களா?
சும்மா மாசாக இருக்குல்ல. கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளம். இது நான் தான், வேறு யாரும் இல்லை. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிஞ்சிடும். எல்லோரும் மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க கைஸ். நானும் கடுப்பில் இருக்கேன். கடுப்பேத்துறானுங்க. மதுரா எப்படி இருக்க நீ? ஐயோ இன்னொரு பியாராங்கடா. நான் வரலடி. வா ஐத்தி இப்படி வாட். ஐத்தி இப்படி வாட். எப்படி இருக்க ஐத்தி இப்படி வாட்? நல்லா இருக்கியா? மேட்ச் மாசாக இருந்துச்சு தெரியுமா? நல்லா கீச்ச அப்படின்னு நான் சொல்கிறது என்ன நல்லா கேட்குது, உங்களுக்கு கேட்காது. நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து மாதிரா பேசுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும். நான் இங்கே ஈவினிங்குள்ளே அந்த ப்ராப்ளம் சரி பண்ணிடுவேன். ஸோ பிரச்சனை இல்லை கைஸ், அவ்வளோதான். இன்னோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா எப்படி? நான் பாட்டுன்னு வால்டோவில் போய் சும்மா சுற்றிட்டுருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரில. வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் என்பவர்கள். சரி முடிச்சிடலான்றியடா, முடிக்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுதில்ல, அதுக்கெலாம் அந்த ஒரு முடிவு காலம் வரும். சும்மா ஒரு லாபிக்குள்ளே ஒரு பிஆர் போடுறேன். ஸ்டே டியூன்டு கைஸ், ஸ்டே சேஃப். அண்ட் அடுத்த வீடியோவுக்கு இன்றைக்கி மதியானம் ஒரு 4 மணி அது மாதிரி அப்லோட் பண்ணி விட்டுறேன். வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ திஸ் இஸ் த லாபி உள்ள லாபி, அதுக்கு மேல் ஒரு லாபி. என்னதுடா அது இன்னும் போகுது கைஸ். பேசாமல் இந்த மாதம் நான் ரெக்கார்ட் பண்ணிடலாமா? என்ன கைஸ் சொல்கிறீங்க? ரெக்கார்ட் பண்ணிடலான்றீங்க?
Free Fire India is set in a virtual world and is not based on the real world. It's showtime. First Doom. Help me! Help me! Double takedown. Ace. Help me! First Doom. Double takedown. Resources here. Need equipment. Thanks. First Doom. Help me! Double takedown. Thanks. Triple takedown. Resources here. Resources here. Need equipment.
Double takedown. First doom. Help me! Thanks. Double takedown. Double takedown. If they think I'm a monster,